ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான வெஜ்ஜி பிரியாணி தாங்க. குக்கரில் நம்ம செய்ய போகிறோம். குழையாமல் அடி பிடிக்காமல் டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தாளிப்புக்கு ஒரு பட்டை 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் 4 டீஸ்பூன் தெரிஞ்சிரும். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு குக்கரில் செஞ்சிடலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றது. இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி கேட்டு விரும்பி சாப்பிட்றது வெஜ்ஜி பிரியாணி தான். நம்ம மேக்ஸிமம் நம்ம வாரத்தில் ஒரு நாள் இது செய்கிறோம். 2 டீஸ்பூன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. தக்காளி நல்லா குழைய வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட்டு கட் பண்ணி வச்சு தான் அதையும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். காய் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா பச்சை பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேன். அந்த பச்சை பட்டாணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி மில் பேக்கர் வெந்நீரில் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துங்க. இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதே போல் நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க அடிக்கடி விரும்பி சாப்பிட்றது வெஜ்ஜி பிரியாணி தான். ஓகே, இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி. நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி, சமையல் அரிசி. இதுக்கு 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா கிண்டியாச்சு. நான் அரிசி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வரட்டும். எப்படி குக்கர் அரிசி சாப்பாடு எல்லாம் ரெடியாகி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடியாகி வந்துடுச்சு. சாதம் கேமராவில் பார்க்குறதுக்கு வெள்ளையாக தெரியுது. கலராக தான் வந்திருக்கு. பாருங்கள், சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்கு. குழையில் அடி பிடிக்கல. காயில் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், காயில் நல்லா வந்திருக்கு. சாதம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு கேமராவில் சாதம் கலர் கம்மியாக தெரியுது. சாதம் கலராக தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா வந்திருக்கா? ஓகேங்க. பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், எப்படி அழகாக சூப்பராக சுவையான டேஸ்ட்டான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். பாய்.